வாங்க ஜமால். வந்துட்டேன் ப்ரோ. உனக்காக என்னன்னு கேட்டேன். பண்றீங்கப்பா ப்ரோ. ஹை மார்க் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் உள்ளது இதுவா? அடே அது பக்கத்துல இதுவா? ஆமா. சேம் லோ வச்சதுனால இது ஹையா? எஸ். ஓகே. ஹை வித் லோ வச்சிருங்க. சரி லோ வச்சாச்சு. நல்ல கீழே வந்து என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? ஆமா, அது தனியாவோட ஒரு ஜோன் போடுங்க ப்ரோ. அதான் சேம் தானே எல்லாமே. சரி ஓகே. சரி ஜோனாவே போட்டவா? போட்டேன். போட்டு பார்த்தா பழக்கம். வீக்லி மாத்துங்க. இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் போடலையா? வேணுமா? கீழே போட்டு விடுங்க. எங்க நீங்க ட்ரெண்ட் லைன் சொன்னா கோபப்படுது. அந்த பாருங்க இருக்கு ப்ரோ. 1998ல இருந்து மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் வரும், கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். எட்ல என்ன ப்ரோ? எட்ல என்ன ஆகுது? சப்போர்ட் ஆக்டர்ஸ் ரெசிஸ்டன்ஸா, ரெசிஸ்டன்ஸ் ஆக்டர்ஸ் சப்போர்ட்டா? ரெசிஸ்டன்ஸ் ஆக்டர்ஸ் சப்போர்ட். ஓகே. சரி வீக்லி விலாமா? கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு விடுங்க. வேணாமா? சேனலா? இது போதும். இதெல்லாம் பிரேக் பண்ணாம காமிக்கல. வீக்லி போடுங்க. சோ வீக்லில இப்போ எங்க நிக்குது? கரெக்ட்டா மார்க்கெட் எங்க நிக்குது? கீழ லெவல்ல நிக்குது. கீழ லெவல்ல நிக்குது. நோட் பண்ணலாமா? பண்ணுங்க. இது கீழ லெவலா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன? லோ இது வீக்லி லோ. வீக்லி லோ தான் ப்ரோ. ஆனா அது ஒரு மைனர் லோ சேகன வாங்கலாம். இது ஒரு அப் ட்ரெண்ட் லைனா போடலாம்ல? போடக்கூடாதா? அப் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ண கூடாதான்னு போடுறேன்னா போடுங்க. நீங்க அந்த அங்கனே ஒரு லோ போடுங்க ப்ரோ. புரியல. வச்சிருக்க இடத்துல ஒரு லோ போடுங்க. இதுவா? போட்டேன். நெக்ஸ்ட் ப்ரோ டெய்லி போயிடலாம். டெய்லியில ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமா கூடாதா? போடுறேன்னா போட்டுங்க. என்ன வேணாம் நான் போடக்கூடாது. நான் எடுக்கல. இங்க இருந்துச்சு போடுங்க. எடுக்கல. அப்படிங்க போடுங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் லோ எது? டெய்லி லோ. ப்ரோ வச்சிருந்தீங்களா அந்த இடத்துல தான் ப்ரோ? நானே வச்சு காமிச்சு கொடுத்துட்டேனா? நீங்களே வச்சிருந்தீங்களா? இந்த லெவலா? அதேதான். இந்த லெவல உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே போகும். கீழே போகுமா? இது ஃபுல்லாவே என்ன ஸ்ட்ரக்சர்? இம்பல்ஸா? இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா இல்லையா? லேடு. இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? கன்சல்டேஷன்ல இப்போ என்ட்ரி இருக்கா? இல்ல. இப்போ பிரேக் அவுட் கொடுத்தா கன்சல்டேஷன் லோவா பிரேக் பண்ணிச்சு. என்ன ஆகலாம்? அது ஒரு கன்ஃபர்மேஷன் தானே. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்கட்டும். கொடுத்தா எடுக்கலாம். ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆட்டா? லோ பிரேக் ஆயிடுச்சு. அப்ப ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்க்கு ஏன் வெயிட்டிங்? லோ பிரேக் ஆயிடுச்சு. அப்ப ஏன் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்க்கு வெயிட்டிங்? ட்ரெண்ட் லைன்ல மேபி இதாயிட்டு திருப்பி இதான் டெலீட் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சரை பாருங்க. என்ன இருக்கு? இம்பல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், திருப்பி மார்க்கெட் என்ன ஆகலாம்? கன்சல்டேஷன் நேரா கீழ போகுது. சரி செல் எடுக்கலாம் ப்ரோ. Are you sure? எடுக்கலாம். 50% எது? 50% ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. 50% சொல்லலாமா? ஜஸ்ட் உங்களோட வியூ தான். பாயிண்ட் தான் சொல்லலாமா? மார்க்கெட் என்ன இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகலாம், இல்லாட்டி இது பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே. ரன் பண்ணவா? செல் எடுக்கவா? எடுத்துக்கோங்க. ஸ்டாப் லாஸ் அந்த ஹரிசாண்டல் லைன்லயே போடுங்க ப்ரோ. இதுவா? அந்த அளவுக்கு வேணா. இல்ல ஹேங்கிங் மேனுக்கு மேலயா? ஹேங்கிங் மேன் அவனே சரி அங்கே வைங்க. கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இருந்தாலும் ஓகே. அதே போதும். குறைச்சிக்கலாமா இல்ல ஹேங்கிங் மேன் போடுமா? அவனே போடுங்க ப்ரோ. ஹேங்கிங் மேன் 1:2 ரன் பண்ணவா? 1:1 கிட்டா? 1:2 கிட்டா? கீழே போகும் ப்ரோ. இன்னும்
இன்னும் போகும்னா அதான் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி கிடைச்சா என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் என்ட்ரி கிடைச்சா என்ன பண்ணோம்? எடுக்க வேண்டியதா? என்ட்ரி கிடைச்சா தானே இருப்பீங்க. ஆமா. ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசன் என்ன? ஸ்ட்ராங் கீ லெவல் ஆயிடு பாருங்க, அப்படியே பாருங்க. கீ லெவல் தான் ப்ரோ. அது கீழ அதான் ஆக்சுவலா அந்த ஹரிசாண்டல் லைன் வரையும் வரும். ஆமா, அதுக்கப்புறம் மேபி உடைக்க சான்ஸ் இல்லை. ரிவர்ஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. பாப்போம். ஹேமர் வந்திருக்கா? வந்துருச்சு. இப்போ கீழே தான் ப்ரோ. கீழே என்ட்ரி எடுக்கலாமா? எடுங்க. எடுங்க எடுங்க. Are you sure? Sure. Stop loss? ஹேமர் கிட்ட வைங்க. ஹேமர் ஒரு ஹையா டினோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் ரோஸ் லைனா? யா. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க வைங்க, செகண்ட் டார்கெட் 1:2, ரைட்? ஓகேவா? இந்த ரோஸ் லைன் ப்ரீவியஸ் லோல. ஆமா, அது வரையும் போவோம், அதையும் ஓட. சரி ஓகே ப்ரோ, ரன் பண்ணலாம். Are you sure? யா. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனா மட்டும் பத்தாது, என்ன பண்ணனும்? ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் அவுட் கொடுக்கணும். 1:1 ஹிட்டா? 1:2 ஹிட்டா? ஹிட் ப்ரோ. அவ்வளவுதான். சொல்லுங்க, யாருங்க டவுட்ன்றது? பாசிட்டிவ் ப்ரோ. இப்ப அவரு கீழே சப்போர்ட்ல தான் கேமரா வந்துச்சு. கேமரா வந்தாலே பை போகணும்னு சொல்லுவோம்ல. இப்ப இந்த இடத்துல எப்படி அது எப்படி போல? இல்ல அது அதுதான் கேக்குறேன். ஏன்னா போராட்டம் இந்த இது முன்னாடி சொன்னதுல கேமரா சொன்னீங்க, அது பை கரெக்டா ரிவர்ஸ் மேல போச்சு. இது கரெக்டான கீழே உள்ளதான் கேமரா வந்துருக்கு. ஏன்னா வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் ப்ரோ இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்றதை விட நானா இருந்தா இந்த இடத்துல கண்டிப்பா நான் பை போயிருப்பேன். அதுதான் கேக்குறேன். இந்த லோ பிரேக் பண்ணி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் நான் என்னோட என்ட்ரி என்ன மாத்திடுவேன்? செல்லுக்கு மாத்தி 1:2 ஹிட் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். அதுதான் கேக்குறேன். ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல 50% வந்துட்டு திரும்ப அதுதான் திங்க் பண்ணேன். இம்பல்ஸ் 50% ரீடெஸ்ட். சோ நானா இருந்தா நான் இதெல்லாம் பேஸ் பண்ணிருப்பேன். ஹேமர் ஒண்ணுனா ஐ வில் பி கோயிங் டு தி லைவ். பட் இத இவரே வந்து அதாவது ஜமாலே இருந்தாலும் இந்த இடத்துல பை தான் போயிருப்பாரு. பை தான் போட சொன்னாரு. எப்படி திடீர்னு நீங்க 2-3 கேண்டில் கல்லாட்ட அடிட்டாரு சமாளு. அதான் நான் பையில போகணும்னு சொல்லுங்க. திடீர்னு கொஞ்சம் 2-3 கேண்டில் ஓட சிம்பிள். இன்னொரு விஷயம் இங்க இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு அடுத்த கேண்டில் ஓபன் ஆகுது. ஜமால் ப்ளீஸ். கேண்டலுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் ஓபன் ஆகுது. ஓபன் க்ளோஸ் திருப்பி ஓபன் ஆயிட்டு கீழே போயிட்டு ஹைல போயிட்டு நிக்குது. எங்க போய் நிக்குது? கரெக்டா இந்த கேண்டலோட ஹைல போயிட்டு நின்றுட்டு சப்போர்ட் ஒரு சின்ன நூல் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பை எடுத்து போயிருக்கலாம். இல்ல ப்ரோ, ரைட், நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப அந்த இடத்துல நின்னுட்டு இல்ல ஜெனரலா இப்ப கேமராவோட பேட்டர்னே கீழே தானே பண்ணுவோம். அது ப்ரீவியஸ் கீழே உடைக்காம நம்மளுக்கு பாக்குறது கிடையாது. நானே இருந்தாலும் நான் அதான் சொன்னேன். இந்த ஹேமரோட பை போயிருப்போம், ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சிருப்போம். அப்படிங்கும்போது நம்ம இந்த ஆன்சரை வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியாது ப்ரோ. நம்ம பை போயிருப்போம். பட் இது கன்சிடரேஷனா எடுத்துக்கலாம். இது பட் இந்த இடத்த ஒரு லேர்னிங் பாயிண்டா எடுத்துக்கலாமே. அப்படி சொல்லுங்க, நம்ம வேற ஒரு கண்ணோட பார்க்கலாம். இது ஒரு லேர்னிங் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஏன் லாஸ் ஆச்சு? இப்போ சப்போஸ் ஏன் லாஸ் ஆச்சு, நான் ஏன் இந்த இடத்த பார்க்கல? இப்போ எப்படினாலும் இது நமக்கு லாஸ் தான். இந்த இடத்த பை போயிட்டு இருப்போம், ஓகேவா? சரி, எப்படி இருந்தாலுமே இந்த இடத்துல என்ன இருக்கும்? மார்க்கெட் லாஸ் ஆயிருக்கு. ஏன் லாஸ் ஆச்சு? ஒய்? நான் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணேன்? ஓகேவா? இந்த ஒரு பெரிய கேண்டில் வந்துருக்கு. சோ இது கேண்டில் ஹையா பிரேக் பண்ண வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. சோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேண்டில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹேமர் ரியாக்ட் ஆயிருக்கு. ஏன் இந்த சென்னை கேண்டிலோட ஹையா பிரேக் பண்ணா கூட நம்ம மேல போயிருக்கலாம்ல. ஒரு கன்சிடரேஷன். இந்த மாதிரி ஒரு சின்ன கேண்டில் வந்தா ஹேமர் வந்தா we can be wait. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேண்டில். ஓகே.
அதுக்கப்புறம் ஆமர் வந்து ஹையா உடைச்சிருந்தா நம்ம பேசலாம் அந்த சின்ன கேண்டல். இதே பெரிய கேண்டல் வந்துச்சா ஓகே. அதான் ப்ரோ சிம்பிளா சொல்லிட்டீங்கல்ல, எல்லா நேரமும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது மார்க்கெட்ல. இதுதான் கான்செப்ட். அது மட்டும் நம்ம பார்த்தோம். சரி ஓகே தேங்க் யூ. பட் நம்ம இந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மள பாயிண்ட் என்ன பண்ணிடணும் இந்த இடத்துல, எமோஷனா இல்லாம ஸ்ட்ராங்கா இருந்தா பிளான் பிக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். உல்டா என்ட்ரி மாத்திடுவோம். அப்படி திருப்பி போடுவோம். எமோஷனா இல்லாம இருந்தா ரைட் ஓகே. புரியுங்களா? அது ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ அந்த மாதிரி நமக்கு வரும். ஆமா அது உண்மை. சரிதான். இந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன லாஸ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல என்ன உடைச்சிருக்கு, ஆல்ரெடி பிளான் இருக்கு. நேரம் பார்த்தா என்னன்னா 50% இதை உடைச்சிச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆக போகுது, கம் பேக் டு பி டவுன். ஓகேங்களா? சோ இதுதான் சூப்பர் ஜமால். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஜமால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல. ஆனா இந்த இடத்துல என்னது நசீர் ப்ரோ, இதுல எனக்கே என்ன ஒரு டவுட்னா, இப்போ வந்து நம்ம டேல வச்சு தானே ரெட் பண்ணி விட்டுருக்கோம். ஆமா. அப்படிங்கிறப்ப அந்த 5 minutes 50 minutes தான் அந்த இம்பல்ஸ் கரெக்டா தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா ஓவராலா அது டக்குனு என்ன பாத்துனே இது ஒண்ணும் பண்ணல. இத 50 minutes கன்சிடர் பண்ணிக்கங்க. சிம்பிள். இத ஒரு 50 minutes அஸ்யூம் பண்ணிக்கங்க. இது டெய்லின்னு பார்த்தா உங்களுக்கு டெய்லி அது ஒரு 50 minutes அஸ்யூம் பண்ணிக்கங்க. புரியுதா? பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி பார்க்குறோம் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஓகே ப்ரோ. சோ இந்த இடத்துல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ தட்ஸ் குட் மிஸ்டர் ஜமால். நல்லா பண்ணீங்க.